இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வேகம் நிறைய இருக்கும், விவேகம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய போராடணும், அதுக்கப்புறம் தான் வெற்றியை அனுபவங்களுடைய ராசி அதிபதி 28ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் உங்களுடைய 12ஆம் இடமான அந்த விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. விரயஸ்தானத்துல 3 கிரகங்கள் சேர்ந்து இந்த மாதத்துல வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே செவ்வாய், அடுத்து சூரியன் வராரு. அடுத்து மாதத்தின் முற்பகுதியிலேயே அந்த புதனும் பயிற்சியாகி வர்றதுனால விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய செலவுகள் பாத்தீங்கன்னா கட்டுக்கடுங்காமல் போகும். இந்த மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான விரயங்கள், ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிற சேமிப்பை ஃபுல்லாவே இந்த மாதத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு பேர்ல ஒரு இடத்துல லாக் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். வேலை இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க, இந்த மாதம் தீபாவளி பண்டிகை எல்லாம் வேற இருக்கு, நாங்க வேலையெல்லாம் விட்டா ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவோம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அக்டோபர் மாத பலன். கடைசி ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்போது உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரியாக அடுத்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். விருச்சிக ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்கள்ல பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி 28ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் உங்களுடைய 12ஆம் இடமான அந்த விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. விரயஸ்தானத்துல 3 கிரகங்கள் சேர்ந்து இந்த மாதத்துல வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே செவ்வாய், அடுத்து சூரியன் வராரு. அடுத்து மாதத்தின் முற்பகுதியிலேயே அந்த புதனும் பயிற்சியாகி வர்றதுனால விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய செலவுகள் பாத்தீங்கன்னா கட்டுக்கடுங்காமல் போகும். இந்த மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான விரயங்கள், ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிற சேமிப்பை ஃபுல்லாவே இந்த மாதத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு பேர்ல ஒரு இடத்துல லாக் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். லாக் ஆகுது அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய திசா அமைப்புகள் அப்படின்றது நல்லா இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அதிகப்படியான முயற்சிகள் எடுக்கலாம். ஏன்னா அடுத்து உங்களுக்கு அடுத்த மாதம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியின் மீது அங்க ஆட்சி பெற்று வர்றதுனால எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு நல்ல ஒரு சுப செலவுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க, இந்த மாதம் தீபாவளி பண்டிகை எல்லாம் வேற இருக்கு, நாங்க வேலையெல்லாம் விட்டா ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவோம், ஏற்கனவே எங்களுடைய கையில வருமானம் இல்லாம அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இது என்ன, நீங்க எனக்கு யாருமே பகையும் கிடையாது, நான் உங்களுக்கு நட்பும் கிடையாது, இருக்கக்கூடிய பலன்களை அப்படியே சொல்லக்கூடிய அளவிற்கு தான் நான் உங்களுக்கு பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் நெருக்கடிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கு. அதனால மிக பெரிய அளவுக்கு 3 மாசம் 4 மாசத்துக்கு மேல வேலையை விடணும் அப்படின்னு ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்த நபர்கள் கூட இந்த மாதத்துல வீட்டுல கூட சொல்லாம வேலையை விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல எப்படியாவது நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு ஆள் மனதுல இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாகவும் தான் இருக்கும். யார் யாரெல்லாம் வேலையை விடுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதத்தின் இறுதியில, அதாவது 25 தேதிக்கு மேல மீண்டும் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான பலன்கள் இருக்கு. நிறைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி கிடைத்த வேலைகள் இந்த காலகட்டத்துல பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகள்னால மிக பெரிய அளவுக்கு இந்த அக்டோபர் மாதம் மிகுந்த நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்திற்கு இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா வயது அதிகமான பேர் வேலை பாக்குறீங்க, ஒரு 45 வயதை கடந்த நபர்கள் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் மிக பெரிய அளவுக்கு வேலை நெருக்கடிகள் உயர் அதிகாரிகள் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும்.
ஏன்னா 50 வயது 45 வயது கடந்தவர்களுக்கு அந்த அலுவலகத்துல சில லே ஆஃப் பண்ணும்போது உங்களை தான் முதல் நபராக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு வேலை நெருக்கடிகள் இருக்கு. உங்களுடைய தெய்வ பிரார்த்தனை, உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய விருச்சிக ராசி அன்பர்களினுடைய கேள்விகள் என்னவா இருக்கும் இந்த மாதத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு தொழில் செய்யலான்னு இருக்கேன் மேடம், இனிமே என்னால வேலை பார்க்கவே முடியாது, நான் தொழில் செய்யலாமா, ஒரு உணவகங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில், இல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் செய்யலாம், கமிஷன் பேசிஸ்ல ஒரு தொழில் செய்யலான்னு இருக்கிறேன், இல்ல சின்ன சின்னதா ஒரு ஸ்டோர் போட்டு, அதாவது ஒரு பூஜா ஸ்டோரோ இல்ல ஒரு ஸ்டேஷனரி இந்த மாதிரியான ஒரு ஸ்டோர் போட்டு நாங்க சம்பாதிக்கலான்னு இருக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு சாதகமாக வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதக பலன்கள் இருக்கு. பட் 100% உங்களால அப்படியே டிரான்ஸ்பர் ஆக முடியுமா, உங்களை நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமா, ஒரு தொழில் ரீதியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அது உங்களால முடியவே முடியாது. ஏன்னா ஆடுன காலும் பாடுன வாயும் நிக்கவே நிக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி வேலை செஞ்சிட்டு இருந்த உடம்பு, உங்க விருச்சிக ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா கடினமான வேலைகள், எப்போதுமே வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நீங்க நினைச்ச உடனே வேலையை விட்டுட்டு நீங்க தொழில் ரீதியாக கன்வெர்ட் ஆகவே மாட்டவே மாட்டீங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதற்குண்டான முயற்சிகளை எடுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களோடு சேர்ந்து அதை செய்யுங்க. நீங்க செய்யும் போது அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு மாதிரியாக இருக்கு. ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களே எங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு பலன்கள் நமக்கு கடந்த மே மாதத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியே அங்க 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால வீட்டுல இருக்கிறவங்க நீங்க என்ன செஞ்சாலும் அதற்கு ஆப்போசிட்டா பேசுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் தான் இருக்கு. எதை வச்சு நீங்க வீட்டுல இருக்கிறவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தசா அமைப்புகள் சாதகமாக இருந்ததுன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நேரம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். கோச்சார அமைப்புகள் தான் உங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஆப்போசிட்டா மாறுவதற்குண்டான ஒரு டைமாக இருக்கு. அதனால உங்களுடைய தசாபூத்தி பலன்களை நீங்க தெரிஞ்சு சில தொழில் ரீதியான முயற்சிகள் எடுத்தீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னா, கண்டிப்பா அதுல ஒரு சாதகமான ஒரு பலனை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா அடுத்து உங்களுக்கு அடுத்த மாதத்துல இருந்து இந்த மாதத்தின் இறுதியிலேயே அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று வர்றதுனால அடுத்தடுத்து அவருடைய மூவ் பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கறதுனால கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு தொழில் ரீதியான முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வேகம் நிறைய இருக்கும், விவேகம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய போராடணும், அதுக்கப்புறம் தான் வெற்றியை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனா அந்த போராடுற அளவுக்கு வெற்றி கிடைக்கணுமே, அதுதானே அங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்கள். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், போராட்டம் மட்டும்தான் இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில. பெரிய அளவுக்கு வெற்றியை எதிர்பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கு வயசே ஆயிடும். அந்த அளவுக்கு அந்த போராட்டம்ன்றது நீண்ட நாட்களாக நீண்ட கால ஒரு விஷயமாக தான் இருக்குமே ஒழிய ஒரு ஷார்ட் டேர்ம் பிளானா இருக்காது. அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு சில விஷயங்கள் ஒரு நஷ்டங்களை கொடுத்தாலும் மாதத்தின் இறுதியிலிருந்து ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் உங்களுடைய ராசியின் மீதே பயணிக்க போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு தான் அவர் விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், சாதகமான பலன்கள், லாபங்கள், வருமானங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா 2வது திருமண உறவுகள், இதெல்லாமே நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்கணும். யாரெல்லாம் நீங்க முதல் திருமணத்துல தோல்வி அடைந்து 2வது திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்கும். உங்களுடைய முடிவு சரியான முடிவு தான். நீங்க தேர்ந்தெடுத்த நபர்களும் சரியான நபர்களாக தான் இருக்க போறாங்க. அதனால அந்த முடிவுல எந்த விதமான
விதமான ஒரு குழப்பமும் வேண்டாம். நல்ல ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு தடையாகவே இருந்துட்டு இருக்குது. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 11ஆம் இடத்துல இந்த மாதம் அந்த கலத்திராதிபதி ஆகப்பட்ட அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் நீசம் அடைகிறார். அதனால உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வரன்கள் கிடைக்காவிட்டாலும் கண்டிப்பாக ஒரு திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. அதனால திருமண உறவு அப்படின்றது கண்டிப்பா சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வரனாக தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது உங்களுடைய 11ஆம் இடத்துல நீச்சமாக ஆகுறாரு. அந்த நீச்சமாக ஆகும்போது பெரிய அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு வரன் அப்படின்றது உங்களுக்கு இருக்காது. அதே சமயம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மருத்துவ ஆலோசனை கண்டிப்பா பெறணும். உங்களுக்கு தடைகள் நிறைய இருக்கு. நீங்க என்னதான் திரும்ப திரும்ப முயற்சி செய்தாலும் அந்த குழந்தை பாக்கியத்துல நிறைய தடைகள் இருக்கிறதுனால நிறைய தெய்வ வழிபாடும் பண்ணுங்க. இந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கே வச்சுக்கோங்க. நம்ம நேர்த்தி கடன் சொன்னோடனே நிறைய பேர் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பர்களுக்கு உண்டான தெய்வம் என்ன அப்படின்னு நிறைய யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு தெய்வம், எல்லாரும் ஒவ்வொரு யூடியூபர்ஸும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. அதனால அதையெல்லாம் நீங்க செய்யாதீங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன இருக்கோ அதை பார்த்து நீங்க ஒரு நேர்த்தி கடன் வச்சுக்கலாம். இல்ல உங்களுடைய ஜாதக ரீதியான தெய்வத்தை நீங்க பார்த்து உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தெய்வம் தான் உங்களுக்கு முன் வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கும். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்க அதுக்கு ஒரு நேர்த்தி கடன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்கியம்ன்றது ஒரு கிடைக்காத வரமாக இருந்தாலும் அதை சாதகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது. அதனால இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க நான் மேல சொன்ன மாதிரி அந்த குழந்தை பாக்கியத்துக்குன்னு நான் என்ன தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகள் என்னுடைய ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.